Hello friends, welcome to Udharan Max. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 4 லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 4.1ல் செகண்ட் டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து fill in the blanks ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் செகண்ட் வந்து ரீரைட் ஈச் அண்டர்லைன்டு பார்ட்ஸ் யூஸிங் பர்சன்டேஜ் லாங்குவேஜ் அப்படின்றது தான் வந்து ஹெட்டிங்கு. ஸோ அது கீழே ஒரு 5 சம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே வந்து ஒரு பர்சன்டேஜில் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ கொஷின்குள்ளே போயிடலாம். 1/2 of the cake is distributed to children அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ 1/2 அப்படின்னா என்ன? அதாவது ஒரு முழுசில் ஒரு முழு இருக்குது அப்படின்னா அதில் பாதி, இந்த பாதி தான் வந்து 1/2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த பர்சன்டேஜ் லாங்குவேஜில் எழுதணும் அப்படின்னா, இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னா 1/2 அப்படின்னா 1/2. ஓகேவா, ஸோ 1/2 பர்சன்டேஜ்னால் இன்ட்டு 100 போடுறோம். ஓகேயா, ஸோ இப்போ அடித்தோம் அப்படின்னா 50. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 50% அப்படின்றது தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ அடுத்து வந்துட்டு செகண்ட் கொஷின் என்ன, அப்பர்னா ஸ்கோர்டு 7.5 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 10 இன் அ காம்படிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அவுட் ஆஃப் 10க்கு 7.5. ஓகேவா, ஸோ இப்போ இதை பர்சன்டேஜ் லாங்குவேஜில் எப்படி எழுதணும் அப்படின்னா 7.5. ஓகேவா, 7.5 அவுட் ஆஃப் 10 பர்சன்டேஜ் அப்படின்னா இன்ட்டு 100 போடணும். ஓகேவா, இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 0 கேன்சல் ஆயிரும். 7.5 இன்ட்டு 10 என்ன? 7.5 இன்ட்டு 10 இன்ட்டு அப்படின்னா ஒரு 0 இருந்துச்சுன்னா ஒரு இது தள்ளி புள்ளி வச்சு அப்போ 7 இங்கே தான் வரும். அப்போ 7.5 இன்ட்டு 10 வந்து என்ன அப்படின்னா 75%. ஓகே ஃபைன். அடுத்து வந்துட்டு தேர்ட் சம் என்னென்னா, த ஸ்டாச்சு வாஸ் மேட் ஆஃப் பியோர் சில்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பியூர் சில்வர். ஸோ இப்போ பியூர்னா 100, அதில் 100 வச்சுக்கிறோம். நம்ம பியூராக கொடுத்துருக்கோம் அப்படின்னா பியூர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்போ 100 தான் வரும். 100 × 100 × 100 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ பியூர் அப்படின்னாவே வந்து இப்போ அடித்தோம் அப்படின்னா கீழே 2 போச்சுன்னா 100, அப்போ 100%. பியோர் சில்வர் அப்படின்னா 100%. இதுவே வந்து இதுக்கு இப்போ இந்த பியோர்னு கொடுக்காம இதுக்கு எல்லாம் வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்காங்க, 75 அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கீழே 100 போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம 75 அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இன்ட்டு 100 போட்டு பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து 48 out of 50 students participated in sports. ஓகேவா, ஸோ அப்போ அவுட் 50ல் 48 வந்து ஸ்போர்ட்ஸில் இது பண்ணியிருக்காங்க. அப்போ அவுட் ஆஃப் 50க்கு 48 பர்சன்டேஜ்னால இன்ட்டு 100 போடுறோம். இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இது 150 சார் 52 சார் 100, 50 × 2 100. இப்போ 48 2 மல்டிப்ளை பண்ணணும். 48 × 2 என்ன அப்படின்னா 96%. ஓகேவா, 48 × 2 வந்து 96%. ஓகே, அடுத்து வந்துட்டு ஃபிஃப்த்து சம், ஒன்லி 2% அவுட் ஆஃப் 3 வில் பி செலக்டட் இன் த இன்டர்வியூ. ஓகேவா, ஸோ மொத்தம் அவுட் ஆஃப் 3ல் 2% வந்து பர்சன் வந்து செலக்டட் இன் இன்டர்வியூ. அப்போ 2/3 இங்கே மேலே 2 × 100. ஓகேவா, ஸோ இப்போ அதை அடிக்கிறோம். ஸோ இதை இப்போ கேன்சல் பண்ண முடியாது. ஸோ மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணுவோம். 2 × 100 200 / 3. ஓகேவா, இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ டிவைட் பண்ணுறோம். 3 வெளியில் போட்டு 200 உள்ளே போடுறோம். ஸோ எப்படி டிவைட் பண்ணுவோம்? 20 அப்படின்னா 6 3s are 18. ஓகேவா, மிச்சம் 2 0. அகெயின் 6 3s are 18, மிச்சம் 2. ஓகேவா, ஸோ இப்போ இதை இப்போ எப்படி எழுதுவோம்? மிக்சட் ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதுவோம்? மேலே ரிமைண்டர் போடுவோம், கீழே வந்து டிவைடண்ட் போடுவோம், இங்கே வந்து கோஷன்ட்டை போடுவோம். ஓகேவா, இதான கோஷன்ட்டு. அப்போ கோஷன்ட் என்ன? 66. ரிமைண்டர் என்ன? கீழே இருக்குது ரிமைண்டர் 2 இந்த டிவைடண்ட் 3. 66 2/3 அப்படின்றது தான் வந்து பர்சன்டேஜ். இப்படின்றது தான் இந்த ஃபிஃப்த்து சம்மோட ஆன்சர். ஓகே, ஸோ வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸி தான் பர்சன்டேஜில் போடுறது. நான் பக்கத்துலேயே உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி இது பண்ணுற மாதிரி இருக்கும், அது பார்த்துக்கோங்க. ஸோ டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.